சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் நம் பங்காரு தெய்வம் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அம்மாவை மனமுருகி வேண்டுங்கள். உங்கள் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஒரு குழந்தைக்கு பாட்டு பாடி சிரிக்க வைத்து விளையாட வைத்து அதன் பிறகு சோர்வடைய வைத்து அந்த சோர்வு நேரத்தில் உணவை ஊட்டினால் உணவை ஏற்றுக்கொள்கிறது. அதுபோல ஆன்மீகத்தில் துன்பம் ஏற்படத்தான் பக்குவம் ஏற்படுகிறது. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று புதுக்கோட்டை மாவட்டம் திருவுடையாப்பட்டி மற்றும் கடலூர் வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை விழுப்புரம் மாவட்டம் வெண்மணியாத்தூர் மற்றும் சிறுவாக்கூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். குருவடி சரணம், திருவடி சரணம். பங்காரு அடிகளுக்கு போற்றி. ஓம் சக்தி அம்மா அவர்களுக்கு போற்றி. ஓம் சக்தி பராசக்தி. நான் இந்த மன்றத்துக்கு 16 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன். இந்த மன்றத்துக்கு வந்த பிறகு எனது 2வது மகள் ரொம்ப முடியாமல் இருந்தால் பக்கத்து வீட்டு பெண் வந்து அவளுடைய கையில் இந்த கயிறை கட்டி இந்த முறை அவளுக்கு சுகமாயிடுச்சுன்னா அடுத்த முறை நீங்கள் தொடர்ந்து மன்றத்துக்கு வரணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னதை அதன்படி அந்த வருடமே அவளுக்கு உடம்பு சுகமாகி 2 வயதில் அவளை கூட்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி 18 வயது. அவள் மிக நன்றாக இருக்கிறாள். அதன் பிறகு இங்கே வந்து தொட்டி கட்டி போட்டேன். இங்கே நான் வேற ஒருத்தருக்காக குழந்தை வேண்டி தொட்டி கட்டி போட்டேன். ஆனால் தாய் மிக லேட்டாக என்னுடைய மடியை நிரப்பி எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்று கொடுத்திருக்க பரிசாக கொடுத்தாள். அந்த ஆண் குழந்தை இப்பொழுது 10ஆம் வகுப்பு படிக்கிறான். மிக நன்றாக ஆரோக்கியமாக அம்மாவின் அருளால் ஆரோக்கியமாக இருக்கிறான். உண்மையிலே இந்த மன்றத்தில் வரும்போது ஒவ்வொரு முறையும் இந்த சிவப்பு புடவை கட்டி இந்த மன்றத்துக்கு வரி எடுத்து வரும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அருளும் ஒவ்வொரு சிறப்பும் கிடைக்கிது. இந்த முறை நான் வேறு ஒரு வேண்டுதலோடு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக அம்மா அந்த வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. ஒவ்வொரு முறை சொக்கலிங்க நகர் மன்றத்துக்கு போகும்போதும் என்னுடைய வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் மன ஆறுதலும் அமைதியும் கிடைக்கிது. அதுபோல் சென்ற வருடம் என்னுடைய மகளுக்கு இனிதாக எங்கள் குடும்பத்தினுடைய ஆசைப்படி என் மகளுக்குரிய ஏற்ற கணவனை இந்த அம்மா அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கும் கோடான கோடி நன்றி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. இங்கே தலைவர்கள் தொண்டர்கள் இடையே வேறுபாடு கூடாது. மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் என்பது குரு உபதேசமாகும். கடந்த 6/4/2025 அன்று மனிதநேய மாணிக்கம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் 85வது அவதார பெருமங்கல விழாவினை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரம் கஸ்தூரி பூங்காவனம் திருமண மண்டபத்தில்
மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையை சேர்ந்த 21 நபர்கள் அடங்கிய மருத்துவ குழுவினர் இலவச கண் சிகிச்சை முகாம் ஒன்றினை மிக சிறப்பாக நடத்தினர். இந்த நிகழ்வில் சுங்குவார் சத்திரத்தை சுற்றியுள்ள 50 கிராமங்களில் இருந்து 320 பேர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து பயன்பெற்றனர். கண் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் மருத்துவ குழுவினருக்கும் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க செவ்வாடை தொண்டர்கள், மாவட்ட தலைவர் சக்தி திருப்பி தேவேந்திரன் அவர்களின் தலைமையில் மிக சிறப்பாக சமுதாய பணி செய்தனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.